होगा उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब से ये सिवाय जबकि ऐसे मुख्यमंत्री के रूप में अनेक कर्तव्यों के सम्यक और निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो। मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। धन्यवाद। धन्यवाद। बधाई। பீகார் முதலமைச்சராக 10வது முறையாக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் நிதிஷ்குமார். இது தொடர்பான விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. விவரம் என்ன? எத்தனை அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்காங்க? துணை முதலமைச்சர் பதவி யாருக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கு? பீகாருடைய முதல்வராக 10வது முறையாக தற்பொழுது நிதிஷ்குமார் மீண்டும் பொறுப்பேற்றுள்ளார். இந்த நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணியானது பெற்ற நிலையில் தற்பொழுது அந்த ஒரு பதவியேற்பு நிகழ்வு என்பது பட்னாவில் நடைபெற்று வருகிறது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்வில் 22 அமைச்சர்கள் அவரோடு பதவியேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதில் பாஜகவுடைய தேசிய தலைவர் JP நட்டா மற்றும் அவர் மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர்களான சந்திரபாபு நாயுடு, நாரா லோகேஷ் மற்றும் யோகி ஆதித்யநாத், அஜித் பவார் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் இதில் பங்கேற்றுள்ளார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் துணை முதல்வராக சாம்ராட் சௌத்ரியும் மீண்டும் இந்த முறை துணை முதல்வராக அவர் பதவியேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இவர்களோடு சேர்த்து மொத்தம் 22 அமைச்சர்கள் இந்த முறை அவர்கள் அமைச்சர்களாக இந்த கேபினெட் பொறுப்பில் உள்ளவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். விஜய் சின்ஹா மற்றும் நிதின் நபீன் உள்ளிட்ட தலைவர்களும் இன்றைய அமைச்சரவையில் அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளது பார்க்கப்படுகிறது. மங்கள் பாண்டே மற்றும் விஜய் சௌத்ரி என பாஜக மற்றும் JDU உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சார்ந்த அமைச்சர்களும் இந்த 22 பேரில் அவர்கள் அடங்குவார்கள். ஒட்டுமொத்தமாக 22 அமைச்சர்கள் கொண்ட அந்த கேபினெட் என்பது முதல்வர் நிதிஷ்குமாரோடு சேர்த்து இன்றும் பதவியேற்பு தற்பொழுது அங்கு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதில் பெண் அமைச்சர்களும் இன்றைய அந்த கேபினெட்டில் உள்ளடக்கப்பட்டு அவர்கள் பதவியேற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸ்ரேயா சிங் உள்ளிட்ட 2வது மற்றும் 3வது தர MLA-களையும் அவர்களை பாஜகவினுடைய தரப்பிலிருந்து அவர்கள் அமைச்சர்களாக இன்று பொறுப்பேற்கிறார்கள். அவர்களுக்கு என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கப்படவுள்ளது, எத்தனை பேர் துணை முதல்வர்களாக பதவி வகிப்பார்கள் என்பது தொடர்பான விவரங்களை பின்னர் அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தேசிய ஜனநாயக கூட்டணியானது ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது 2வதாக இதற்கு முன்னதாக துணை முதல்வராக இருந்த சாம்ராட் சௌத்ரி கேபினெட் பொறுப்பில் அதனுடைய அந்த அமைச்சரவையினுடைய அந்த அமைச்சர் பொறுப்பை அவர் ஏற்று வருகிறார். அந்த நிகழ்வு என்பது பட்னாவில் இருக்கக்கூடிய காந்தி மைதானத்தில் வைத்து நடைபெறுகிறது. அம்மாநிலத்துடைய ஆளுநர் ஆரிஃப் கானுடைய அந்த தலைமையில் இந்த ஒரு பதவியேற்பு நிகழ்வு என்பதும் அங்கு நடைபெற்று வருகிறது. பாஜகவுடைய மூத்த அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பல்வேறு முக்கிய தலைவர்களும் இதில் பங்கேற்றுள்ளார்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.